ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நைட்டு டிஃபன் தான். நான் தாளிக்கும் போது காமிக்கணும்னு நினச்சேன், காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடமாவை அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் வாண்டு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டு வாண்டு. இங்கே இந்த பக்கம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் எல்லாம் போட்டு தாளித்து, தக்காளி, வரமிளகா, அதாவது பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா தான் பண்ண போகிறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால என்னால் ஓரளவு கலந்து போட்டுருக்கிட்டேன். நேற்றுக்கு வந்து நல்லபடியாக கடை ஓப்பனிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் ஓப்பனிங். அதில் இன்ஸ்டாவில் எல்லாமே வந்து எந்த இடம்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. 2 நாளாக நான் கமெண்ட் படிக்க கூட எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இல்லைன்னா படிப்பேன். கமெண்ட் அவ்வளோவா வரதில்லை நமக்கு, 2, 3 இந்த மாதிரி தான் வரும். இன்ஸ்டாவில் வந்து ஒரு 4-5 பேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து மதுரையில் அவனியாபுரம், அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில், டிமார்ட் பக்கத்தில் இருக்குது நம்ம கடை. இப்போது நைட் டிஃபன் ஓகே, இன்றைக்கி ஒரு கோதுமை ரவை உப்புமா பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் தாளிக்கும் போது எடுக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடுக்க முடியல. இந்த பக்கம் வந்து அடமாவை அரைச்சிட்டு சட்னி அரைச்சிட்டு, இங்கே பாருங்கள், இது வந்து எப்பயுமே நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இது கொஞ்சம் இப்படி லிக்விடாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கோதுமை ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு நான் தாளிச்சிட்டேன். முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இறக்குனதுக்கப்புறம் போட்டோம்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து கோதுமை ரவை இதெல்லாமே பிடிக்காது பிள்ளைங்களுக்கு. சரி, ஆனால் இதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இன்றைக்கி கோதுமை ரவை செஞ்ச ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடு பதத்துக்கு அதனால ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அமர்த்திடலாம். ஏன்னா நம்ம கோதுமை ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பு அமர்த்தினதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் தான் அது நல்லா உதிராகும். ஏன்னா நல்லா கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு சமையல் வீடியோ வந்திருக்காது. இப்போ இடல சமையல் வீடியோ வரதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் அடுத்த மாதம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் முடியலைனாலும் ஓகே, நம்ம இப்போ கடை ஓப்பனிங் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ கல்யாண வேலையை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடல கடைக்கெல்லாம் போக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்று பேக்கிங் பண்ணணும். ஏன்னா கொழுந்தம் பொண்ணும் அவங்க தான், தங்கச்சி பொண்ணும் அவங்க தான். அதனால் நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்க தானே செய்யும். அதனால் அப்படியே ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 2 செகண்டு அவ்வளோதான். இந்த பதத்துக்கு ரவை உப்புமாவோட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா கூட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வறுத்து வச்ச இது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த முந்திரி பருப்பு வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பும் பாதி வந்துருச்சு. ஆனால் இதோட கொஞ்சம் ஊறும் போது கரெக்டாகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டு வாண்டு கொஞ்சம் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது. வேலையை பார்க்க விடலாம், வெளியிலையும் போயிட்டு வந்துட்டோம். அதனால் அவசரமாக பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பயுமே அடைக்கெல்லாம் போட்டேன்னா தோசை அடைக்கெல்லாம் போட்டேன் நான் வந்து எப்பயுமே மிக்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்பேன். ஏன்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கிறத விட அது கொஞ்சம் திப்பியாக வரும். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக வரும். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நாளைக்கு காலைல கொஞ்சம் உளுந்தும் போடுவேன், அதாவது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் போடுவேன். அப்புறம் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஈக்குவலாக போடுவேன். நான் நாளைக்கு அடை ஊற்றும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், நல்லா நிறமாக தோசை மாதிரியே இருக்கும், நல்லா நிறமாக இருக்கும். இப்போ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். இதுக்கு நான் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி நல்லா 2 தக்காளி போட்டிருக்கேன், அதனால் புளிப்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் சாப்பிடும்போது எடுப்பேன். நல்லா புழுன்னு வந்துடும். இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.